நம் மண்மகள் ஆர்கானிக்லேருந்து பாண்டியம்மாள் வெங்காய தொக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஒரு 200 எண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறோம். வெங்காயம் எடுத்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். புளியை போட்டுக்குவோம். இப்படியே சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேகலாம். வேகவும் நம்ம புளியெல்லாம் போடணும். ரொம்ப சுத்தமான முறையில் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா எங்களோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி புக் பண்ணி. இதில் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. அடுத்து கடுகுத்தூளும் வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்குது. இதில் கடுகுத்தூள் தான் ஜாஸ்தியாக போடுறது. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு கிளறி சிம்லேயே இருக்கட்டும். கிளறிக்கலாம். என்னடா புளிக்குழம்பு மாதிரி இருக்குன்னு நினைக்கோன்னா, இதில் நீ வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கி வச்சதை அரைச்சி கொட்டணும் வச்சுல. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். பேச்சுலர்ஸ் பசங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னா இதை வாங்கி வெளியில் வச்சாலுமே கூட 3 மாதம் கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே, அதாவது வீட்டிலன்னா மண்மகள் ஆர்கானிக் மிளகாத்தூள் போட்டாச்சு. இது ஒரு 25 கிராம் போட்டிருக்குது. எல்லாமே சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும். வீட்டில் பண்ண முடிஞ்சால் அழகாக இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செய்ய முடியாதவங்க நம்மகிட்ட வாங்குங்க. மண்மகள் ஆர்கானிக் பியூர் நல்லெண்ணெயில் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இந்த எண்ணெய் தான், நல்லெண்ணெய் தான் நாங்கள் ஊற்றுறோம். பியூர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அடுத்து புளி கரைச்சலை ஊற்றிருக்கிறோம். அடுத்து வெந்தயத்தூள், கடுகுத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் அதை நம்ம இதோட சேர்க்குறோம். வெங்காயம் விழுத போட்டாச்சு. அரைச்சி வச்ச பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒன்று சேர வதக்கிட்டு இதை அப்படியே சிம்லேயே வச்சு கிண்டணும். பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் இருக்கும். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது செஞ்சு காமிக்கணும், எல்லாமே அது போட்டால் தான் பார்த்து வாங்குவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்களா. அதனால தான் நான் ஒவ்வொரு தொக்காவும் ஒவ்வொரு ஊறுகாயாகவும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாலும் சரி, உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டாலும் சரி, செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்பலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வரவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நேரம் மாறிடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். இது கிட்டத்தட்ட 3 மாதம் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, 6 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் ரொம்ப இம்யூனிட்டி பவர் கூடுதல் அதிகமாக இருக்குது. பிள்ளைகள்லாம் சாப்பிட்டா நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. நம்ம தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ நிறையா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைச்சி ஊற்றி தான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டிலலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் நம்ம தொக்கு பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கி பாருங்கள்.
எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ன வெங்காய தொக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இம்யூனிட்டி பவர் கூட்டி தரும் நம்ம உடம்புக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெங்காய தொக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் தேவைன்னா வாங்கி சாப்பிட்டு பயன்படலாம். இது சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட, சாப்பாட்டோட எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்பிக்கையாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி.